Welcome you all to Soul Education. Students, last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டார்க் அப்படின்றத நம்ம பார்த்தோம் and then what is the kinetic energy for rotational motion அதுவும் பார்த்தோம் work done for rotational motion எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இந்த வீடியோ என்டையராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரியா ஓகே ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கான்செப்டை வந்து உங்களுக்கு ரீகால் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் தட் நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம் ஓகேவா ஸோ இப்போ ரொட்டேஷனல் மோஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரிசன் ரொம்ப முக்கியம் ஓகேவா டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கும் ரொட்டேஷனல் மோஷனுக்கும் என்ன கம்பேரிசன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனல் ஓகேவா இப்போ நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே என்டையராக ஓகே என்டையரில் சென்டர் ஆஃப் மாஸ் அது எல்லாமே அதர் பார்ட் இப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷனில் நம்ம அப்ளை பண்ண 3 லாஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா தேர்ட் லா கரெக்டா ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷனில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம் அப்படின்னா எஃப் நெட் விச் இஸ் ஈக்குவல் டு 0 கரெக்டா எஃப் நெட் விச் இஸ் ஈக்குவல் டு 0 இது அப்படியே ரொட்டேஷன் மோஷனில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஃபார் ரொட்டேஷன் மோஷன் என்ன அப்படின்னா tau net which is equal to 0 ஓகேவா ஸோ நான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் எஃப் நெட் which is equal to 0 this is a condition for equilibrium ஓகேவா this is a condition of equilibrium சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ அப்போ என்ன வரும் fx which is equal summation of all the force along x-axis which is equal to 0 and then summation of all the force along y-axis which is equal to 0 this is the condition நான் ப்ரீவியஸாகவே நான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல நடத்தும் போதே நான் இதெல்லாம் சொல்லி and then sign convention பார்த்தோம் அப்படின்னா translation motionக்கு sign convention என்ன upward positive rightward positive பாக்கி ரெண்டும் நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்தோம் for translation motionக்கு ஸோ இப்போ circular motionக்கு rotational motionக்கு பார்த்தோம் அப்படின்னா clockwise is taken as to be negative anti-clockwise is taken as to be positive ஓகேவா இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா லாஸ்ட் வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன் ஓகேவா கண்டிஷன் ஃபார் ஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம்ஸ் என்னென்ன சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் சமேஷன் ஆஃப் ஆல் தி torque about the particular point which is equal to 0 these are the conditions for static equilibrium okay va conditions for static equilibrium so ரொம்ப முக்கியம் note this okay va எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க listen இந்த டயகிராம் பாருங்க இதுல AB அப்படின்றது ஒரு ராட் ஓகேவா AB அப்படின்றது ஒரு ராட் it is supported by two strings ஓகேவா string number 1 then string number 2 ஓகேவா right next என்ன அப்படின்னா a 40 kg block okay a 40 kg block which is connected at the point C and then AC ஓட distance எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா length L by 4 ஓகேவா so total length of the rod B L ஓகேவா total length of the rod என்ன அப்படின்னா L so இந்த distance எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா L by 4 ஓகேவா so அப்போ question என்ன அப்படின்னா okay question என்ன அப்படின்னா what is the tension in the strings ஓகேவா what is the tension in the strings ஓகேவா இப்போ இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படினா ஓகேவா இது ஹோல் சிஸ்டம் ஓகேவா this is the entire system இதுல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகுதா அப்படினு பார்த்தோம்னா there is no external force acting on the system கரெக்ட்டா இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கானா no ஓகேவா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது சோ அப்ப இந்த சிஸ்டம் அண்டர் ஈக்குவிலிபிரியம் ஓகேவா இந்த சிஸ்டம் அண்டர் ஈக்குவிலிபிரியம் இப்போ இதுக்குள்ள ஃப்ரீ பாடி டயகிராம் பார்த்தோம் அப்படினா இப்போ நான் அந்த ராட் AB அப்படிங்கற ராட் எடுத்துட்டேன் ஓகேவா AB யோட ராட் எடுத்துட்டேன் அப்படினா இங்க ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும் கரெக்ட்டா இங்க ஒரு டென்ஷன் taken as to be T1 சோ இங்க ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும் this is T1 and then இந்த எண்ட்ல ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும் இல்லையா this is taken as to be T2 ரைட்டா சோ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படினா இது ஒரு ஸ்ட்ரிங் தான் ஓகேவா இது ஒரு ஸ்ட்ரிங் அப்ப இந்த இடத்துல ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும் ஓகே இங்க ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும் இப்போ இந்த 40 kg மாஸ் ஓகே 40 kg மாஸோட ஃப்ரீ பாடி டயகிராம் என்ன அப்படினா 40g டவுன்வர்ட் upwardல டென்ஷன் ஆக்ட் ஆகும் கரெக்ட்டா upwardல ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும் இந்த ரெண்டு டென்ஷனும் சேம் ஈக்குவல் மேக்னிட்யூட் தான் அப்ப T which is equal to என்ன வரும் 40g ரைட்டா சோ அதே டென்ஷன் தான் இங்க ஆக்ட் ஆகும் which is nothing but 40g
சரியா? ஸோ அப்போ இந்த என்டையர் ராடோட டோட்டல் மாஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா the center of massல ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ல உள்ள மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா m into g, மாஸ் ஆஃப் த ராட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கொஸ்டின்ல மாஸ் ஆஃப் த ராட் இஸ் 20 kg. ஓகேவா? மாஸ் ஆஃப் த ராட் இஸ் 20 kg. அப்போ 20 into g அப்படின்ற செல்ஃப் வெயிட் டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுங்க. ரைட்டா? இப்போ கண்டிஷன் ஆஃப் இப்போ இது அண்டர் ஈக்குவலிபிரியம், there is no external force. ஓகே, F net which is equal to 0. F net which is equal to 0. ஓகே, அப்போ நம்ம ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ அப்போ சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் along x axis which is equal to 0, then summation of all the force along y axis which is equal to 0. இதுல பார்த்தோம் அப்படின்னா there is no force acting along x direction. ஓகே, x directionல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு யூஸ்லெஸ். ஓகேவா? முக்கியமான கண்டிஷன் இது summation of all the force along y axis which is equal to 0. ஸோ அப்போட எல்லாமே பாசிட்டிவ் இல்லையா? t1 plus t2 minus 60g which is equal to 0. ஓகேவா? அப்போ எப்படி எழுதலாம்? t1 plus t2 which is equal to 60g. Okay, this is taken as to be equation number 1. ஓகேவா? இப்போ அவ்வளவுதான். இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல உள்ள கண்டிஷன் அப்ளை பண்ணோம், நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைச்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா tau net which is equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? tau net which is equal to 0. ஓகே, tau net net torque, okay, which is equal to 0 about the net torque about எந்த பாயிண்ட் பொறுத்து நீங்க எந்த பாயிண்ட், இப்போ இது A, இது B, இது C, இது D. ஓகேவா? ஸோ நீங்க எந்த பாயிண்ட் பொறுத்து வேணாலும் நீங்க டார்க் எடுக்கலாம். நான் இப்போ எந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுக்கணும்? பாயிண்ட் B. ஓகேவா? பாயிண்ட் B பொறுத்து டார்க்கை கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? அதாவது டார்க் above the point B which is equal to 0, summation of all the torque. ஓகேவா? லிசன், ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சைன் கன்வென்ஷன் ஞாபகப்படுத்தணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல அப்வர்டு பாசிட்டிவ், ரைட்வர்ட் பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ இப்போ டார்க்கை பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸ் இஸ் டேக்கன் அஸ் டு பி நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் இஸ் டேக்கன் அஸ் டு பி பாசிட்டிவ். ரைட்டா? ஸோ அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் இப்போ பாருங்க, இந்த ஃபோர்ஸ் ஓகே எஃப் இந்த T1 அப்படிங்கிற டென்ஷனால ஏற்படுற ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா it will be a clockwise direction. Correct? It will be clockwise direction. அப்போ minus T1 into எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the distance be L. ஓகே, above the point B. ஓகேவா? டார்க் அப்படின்னாலே above the point is very very important. கரெக்டா? ஸோ above the point Bங்கிறப்ப T1ங்கிற ஃபோர்ஸ் அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பி எல். ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த 40 kg ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, சாரி 40 kg ஃபோர்ஸ் வந்து இது பார்த்தோம் அப்படின்னா இதனால ரொட்டேஷன் ரொட்டேஷன் வில் பி ஆன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்ட் பிளஸ் 40g into, ஸோ அப்போ இன்டூ இதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெஷர் பண்ணும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கோம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/4ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? L/4. அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 3L/4. ஓகே, அந்த வேல்யூ என்ன? 3L/4. இட் மீன் the center of mass பாயிண்ட் D வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா L/2ங்கிற டிஸ்டன்ஸ், L/2 பிளஸ் இங்கே ஒரு L/4 இருக்குமா, இங்கே ஒரு L/4 இருக்கும், ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 3L/4. ஓகேவா? 3L/4 சிம்பிள். அப்போ 3L/4. ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 20 kg ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால ஏற்படுற ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா that is also anti-clockwise. Then plus 20g into எவ்வளோ டிஸ்டன்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா L/2 which is equal to 0. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ எல்லாத்துலேயுமே எல்ல காமனாக எடுத்துடுறோம். ஓகேவா? எல்ல காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே எல்ல கேன்சல் ஆயிரும். ஓகேவா? எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆயிரும். ஓகே, ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா minus T1 plus 40 into g ஓட வேல்யூ 10 into 3/4. நெக்ஸ்ட் பிளஸ் 20 into g ஓட வேல்யூ 10 அப்ளை பண்ணுங்க, 10/2 which is equal to 0. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10. அப்போ 10 10 100, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 100 300 வரும். ஓகே, அப்போ மைனஸ் T1 plus 400 which is equal to 0. அப்போ T1 which is equal to 400 Newton. ஓகேவா? ஸோ இந்த T1 எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா T2 which is equal to 600 minus 400 which is equal to 200 Newton.
ஓகேவா tension 2 which is equal to 200. So tension in the strings நம்ம ஈஸியா calculate பண்ணிடலாம். T1 which is nothing but 400 Newton, T2 எவ்வளோ அப்படின்னா 200 Newton. ஓகேவா? இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம் இல்லையா? ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஃபார் போத் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனுக்கு பார்த்தோம். ஓகேவா? இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஃபார் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதை ஒருக்கா ரீகால் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா ஃபார் டிரான்ஸ்லேஷன் மோஷன், ஓகேவா, ஃபார் டிரான்ஸ்லேஷன் மோஷன் நியூட்டன் செகண்ட் லா, ஓகேவா, நியூட்டன் செகண்ட் லா பார்த்தோம் அப்படின்னா F net which is equal to என்ன ஃபார்முலா m into a, கரெக்டா? F net which is equal to m into a. இப்போ இதே டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் மோஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன் பார்த்தோம் அப்படின்னா tau net which is equal to I into alpha, ஓகேவா? F net which is equal to m into a, tau net which is equal to I into alpha, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இதுக்குள்ள சைன் கன்வென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா, சைன் கன்வென்ஷன் என்னன்னா இப்போ நம்ம யூஸ்வலா ஒரு புள்ளி பிளாக் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல உள்ள ஃபோர்ஸ் நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல எல்லா ப்ராப்ளமே அப்படிதான் சால்வ் பண்ணிருப்போம், கரெக்டா? ஸோ எந்த ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல உள்ள ஃபோர்ஸ் டேக்கன் அஸ் டு பி பாசிட்டிவ், ஓகேவா? taken as to be positive, கரெக்டா? so similar way இங்க என்ன அப்படின்னா rotation, ஓகேவா, இங்க வந்து rotation எந்த டைரக்ஷன்ல இருக்கும், whether it is a clockwise or anti clockwise, don't worry about it, ஓகேவா? rotation எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, ஓகேவா, இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த ரொட்டேஷனல் டார்க் தான், ஓகேவா, இதுல ஏற்படுற டார்க் மட்டும்தான் பாசிட்டிவ், ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா that is taken as to be negative, ஓகேவா? புரியுதா? சோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, tau net which is equal to I alpha, F net which is equal to ma for translation, this is for rotational, ஓகேவா? make note of it. see இந்த ப்ராப்ளம் பாருங்க, a fixed pulley of radius r and moment of inertia is I about it axle, ஓகேவா? சோ இது வந்து ஒரு புள்ளி, ஓகேவா? இதோட மாஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா m, ஓகேவா? இதோட மாஸ், ஓகேவா, இதோட மாஸ் என்ன அப்படின்னா 1 kg, ஓகேவா? क्वेश्चनல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சோ இதோட மாஸ் 1 kg, ஓகேவா? a mass 1 kg is attached to the cord, ஓகேவா? a pulley can rotate about its axis without slipping. find the acceleration of the mass m, ஓகேவா? மாஸ் m, அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 kg, ஓகேவா? மாஸ் என்ன அப்படின்னா 1 kg. சோ இந்த புள்ளியோட மாஸ் bm, இதோட ரேடியஸ் என்ன which is taken as to be r, ஓகேவா? so listen, இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the acceleration of the mass அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டா? so இப்போ listen, இப்போ இந்த மாஸ் வந்து 1 kg, இதுல நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம் அப்படின்னா கவனி, இது புள்ளி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப ரொட்டேட் ஆனிச்சுன்னா இந்த ரொட்டேஷன் will be like that, ஏன் மாஸோட டைரக்ஷன்ல ரொட்டேஷன் இருக்கும், கரெக்டா? அப்ப ரொட்டேட் ஆனிச்சுன்னா இது டவுன்வர்ட்ல மூவ் ஆகும் இல்லையா? அப்ப ஆக்சிலரேஷன் பி டவுன்வர்டு, then at the same time இது செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட் இல்லையா? 1 kg into gravity, அப்ப ஜிங்கிறது அப்ப which is equal to 10 Newton, correct? 1 into g வரும் which is equal to 10 Newton, and then at the same time upwardல tension act ஆகும், okay? நம்ம free body diagram according to Newton's second law for translation motion படி என்ன பண்ணுவோம், downward, okay? acceleration எந்த directionல இருக்கோ அது positive எடுத்துக்கோம் இல்லையா? அப்ப 10 minus t which is equal to mass என்ன அப்படின்னா 1 into acceleration b a, correct? acceleration b a, then 10 minus t which is equal to a, கரெக்டா? சோ அப்ப நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவு ஆக்சிலரேஷன் ஆஃப் தி மாஸ் m என்ன 1 kg பிளாக்கோட மாஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சாரி ஆக்சிலரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 10 minus t. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் t கண்டுபிடிக்கணும் இல்லையா? வாட் இஸ் த வே டு ஃபைண்ட் த t அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவனிங்க, இந்த புள்ளி ரொட்டேட் ஆகுது, கரெக்டா? இந்த புள்ளி இட் இஸ் ரொட்டேட்டிங், கரெக்டா? ரொட்டேட்டிங். அப்ப above the axis it will be the axis, okay? இது உங்களை பார்த்தது மாதிரி இந்த axis இருக்கும், கரெக்டா? so பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா s, the force is acting here, okay? the force is be a tension force, okay? tension force. இப்போ நான் இதுக்குள்ள டார்க், ஓகேவா? செகண்ட் லா ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா ரொட்டேஷனல் மோஷன் என்ன, tau net which is equal to I into alpha, okay? இங்க எப்படி நம்ம f net which is equal to ma ன்னு போட்டோம் இல்லையா? similar way tau net which is equal to I into alpha for rotation, right? for rotation. இப்ப tau net பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த
இத பாரு, இத மட்டும் நோட் பண்ணுங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கரெக்டா. இது சென்டர். ஸோ இதுல இருந்து ரேடியஸ் பி 6. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் டென்ஷனுங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ரைட்டா. அண்ட் தென் அப்போர்ட்ல இந்த இடத்துலயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டார்க் நம்ம எந்த பாயிண்ட பொறுத்து, ஓகே இப்ப நான் டார்க் அபவ் த சென்டர் ஓ பொறுத்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் வழியால எந்த ஃபோர்ஸ் போனாலும் அதோட டார்க் ரிமைன் 0. ஓகேவா, டார்க் ரிமைன் 0. ஸோ இந்த டார்க் வந்து 0 ஆயிரும். ஓகேவா, இந்த ஃபோர்ஸ்னால ஏற்படுற டார்க் 0. ஓகே, இப்ப இந்த ஃபோர்ஸ்னால ஏற்படுற டார்க் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த புள்ளி. ஓகே, இட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் rotation of pulley, so taken as to be positive. கரெக்டா இல்லையா? புள்ளி இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. அப்ப டார்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் it will be in this direction to, so it is taken as to be positive. கரெக்டா? அப்ப T into R which is equal to I into alpha. Okay, I into alpha. We know that alpha which is equal to A by R. A by radius of the pulley. A by R. Right? So this is angular acceleration, right? So அதை substitute பண்ணோம் அப்படின்னா I into A divided by R. Correct? This is tau into R. Then T which is equal to எப்படி எழுதலாம்? I into A divided by R square. Right? So நம்ம டென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? So இப்போ இதை எடுத்து அப்படியே substitute பண்ண வேண்டியதான். அப்படியே substitute பண்ண 10 which is equal to A plus T ஓட வேல்யூ என்ன? IA divided by R square. ஏன் இந்த டென்ஷன் அந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஸோ இதுல ஏ இருக்கு இல்லையா, அப்ப ஏவை நம்ம காமனா வெளியில எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ லீசன் அப்ப ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏவை காமனா எடுத்துரும் அப்படின்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 10 divided by என்ன வரும்? 1 plus I by R square. Okay, I by R square. இந்த 10 அப்படின்ற ஒண்ணும் இல்ல, which is equal to G. Correct? Which is equal to G. அப்ப acceleration A which is equal to G divided by 1 plus I by R square. Okay, this is a acceleration. புரியுதா? சோ இது மாதிரி ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு இதெல்லாம் பிராக்டிஸ் ஆகும். சரியா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், இல்ல கஷ்டம்னா ஒண்ணு கிடையாது. ஓகேவா, நியூட்டன் செகண்ட் லா ஃபார் டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்ளை பண்றேன். இதுல நியூட்டன் செகண்ட் லா ஃபார் த ரொட்டேஷனல் மோஷனை நான் அப்ளை பண்றேன். அவ்வளவுதான். பிகாஸ் இங்க ரொட்டேஷன், இங்க சாதாரண டிரான்ஸ்லேஷன் மோஷன் தான். ஓகேவா. So listen, இந்த question உங்களுக்கு homework question. Okay, இந்த question homework answer கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா comment sectionல எனக்கு post பண்ணுங்க. So listen, question number 1 அடிச்சுங்க. ஓகேவா, comment section question number 1. இப்போ இது ஒரு pulley block system தான். ஓகேவா, pulley block system, it is rotating. இப்போ இது condition என்ன சொல்றோம் அப்படின்னா m2 is greater than m1. ஓகேவா. So இந்த கண்டிஷன் வச்சுங்க, இதோட மாஸ் m1, இதோட மாஸ் m2, it get accelerated. ஃபிக்ஸ்டு புள்ளி ரெண்டோட ஆக்சிலரேஷனும் சேமா தான் இருக்கும். ஓகேவா. சோ இந்த புள்ளியோட ரேடியஸ் 6, அதோட மாஸ் கேபிட்டல் m. ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பிளாக். ப்ரீவியஸும் எப்படி போட்டோமோ அப்படிதான் சால்வ் பண்ணணும். சோ இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன், உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத கண்டிஷன் என்ன அப்படின்னா, for a rotating pulley, okay, for a rotating pulley the tension remain different. ஓகேவா. சோ இதுல உள்ள டென்ஷனும் சேமா இருக்காது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா. சோ இதுல உள்ள டென்ஷன் T1 அப்படின்னா இதுல உள்ள டென்ஷன் T2, ரெண்டோட டென்ஷனும் வேரியா தான் இருக்கும். ஓகேவா. ரிமெம்பர், இந்த புள்ளி உனக்கு அன்லெஸ் மாஸ்லெஸ் ஃபிரிக்ஷன்லெஸ்னு கொடுத்திருந்தா மட்டும்தான் ரெண்டோட டென்ஷன் சேமா இருக்கும். இட் இஸ் அ ரொட்டேட்டிங் புள்ளியா இருக்கு. ஓகேவா, இட் இஸ் அ ரொட்டேட்டிங் புள்ளி, இதோட மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட டென்ஷன் ரிமைன் டிஃப்ரெண்ட். ஓகே, இதுதான் உங்களுக்கு முக்கியமான கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்ப டார்க் சொல்லியிருக்கோம். ஓகேவா, டார்க் அப்படின்னு இப்போ ஒரு ராட் எடுத்துட்டோம் அப்படின்னா it is rotating body. கரெக்டா, ரொட்டேட்டிங் பாடியில தான் டார்க் இருக்கும். இப்ப ரொட்டேட் ஆகுது அப்படின்னா it should be fixed at one point. கரெக்டா, it should be hinged at one point. Okay, hinged at one point, then only it can rotate about the axis of the hinge. கரெக்டா, rotate above the axis of the hinge. அப்ப இந்த ஹிஞ்சில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா ஆக்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா ஆக்ட் ஆகும். ஓகேவா, எந்த ஒரு சப்போர்ட், திஸ் இஸ் ஹிஞ்சிடு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹிஞ்சிடு சப்போர்ட்ல கண்டிப்பா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் த ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ்
நார்மல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நார்மல் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம், ஓகே, ஒரு பீமை கீழே நம்ம ஒரு சப்போர்ட், இந்த சப்போர்ட் பேரு ஹிஞ்சுடு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஹிஞ்சுடா இருந்துச்சு அப்படின்னா அதுல ரெண்டு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்னு வந்து நார்மல் டு த சர்ஃபேஸ், ஓகே, நார்மல் டு தி சர்ஃபேஸ். அனதர் ஒன் இஸ் ஹரிசாண்டல் டு த, அதாவது parallel with the surface. ஓகே, ரெண்டு ஃபோர்ஸ் கட்டாயமா ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த நார்மல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ற மாதிரி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் இல்லையா? ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ லிசன், எந்த ஒரு ஹிஞ்சிடு சப்போர்ட்லயா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு கண்டிப்பா அதுல நார்மல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? லிசன், இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன். இங்க ஹிஞ்ச் ஆயிருக்கு. திஸ் இஸ் ராட். ஓகே, ஒரு ராட் வந்து இதுல கனெக்ட் ஆயிருக்கு. இதுல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எஃப் என்ற ஒரு ஃபோர்ஸ் விச் இஸ் ஆக்டிங் upward. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃபர்டு பை த சப்போர்ட். ஓகே, ஆஃபர்டு பை த ஹிஞ்ச். ஓகே, திஸ் இஸ் a hinged support. ஸோ அதுல என்ன ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் இருக்கு இனிஷியலி. ஓகேவா? இனிஷியலின்ற கண்டிஷன் விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இனிஷியலி அப்படின்னா ஜஸ்ட், ஓகேவா, ஜஸ்ட் பிஃபோர் டு ரொட்டேட். ஓகேவா? ஜஸ்ட் பிஃபோர் to rotate. ஓகேவா? so that is omega is equal to 0 அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டா? so listen, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சொல்லியிருக்கேன். ஒரு horizontal force and then ஒரு vertical force ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஒரு சப்போர்ட் அப்படின்னாலே ஹிஞ்சுடு சப்போர்ட்ல இந்த ரெண்டு ஃபோர்ஸ் கட்டாயமா ஆக்ட் ஆகும். கரெக்டா? இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம இதை கொடுத்துருக்கோம். கரெக்டா? எக்ஸ்டர்னல், வி அப்ளை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்ப வி ஹாவ் டு அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். கரெக்டா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப்ங்கிறத நம்ம அப்ளை பண்றோம். அப்ப வி நீட் டு அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அப்ப இதோட ஆக்சிலரேஷன் என்ன, லீனியர் ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? ஸோ லீனியர் ஆக்சிலரேஷன் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா? So it's be a tangential acceleration acting on it. Okay, tangential acceleration acting on it. At the same time, it is a circular motion form annulia. It rotates in a circular motion. Up a centripetal acceleration is also exist. Okay, a centripetal acceleration also exists. Here centripetal acceleration which is equal to in a formula v square by r. V is nothing but v which is nothing but r into omega. R into omega square by r which is equal to r omega square. Here initial condition omega which is equal to 0, then centripetal acceleration which is also equal to 0. Correct? Centripetal acceleration which is also equal to 0. For x-axis பார்த்தோம் அப்படின்னா for x-axis n, ஓகேவா, n அப்படின்றது ரைட் வேர்ட்ல ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ ரைட் வேர்டு. பட் ஆக்சிலரேஷன், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் லெஃப்ட் வேர்டு. அப்போ லெஃப்ட் வேர்டு தான் பாசிட்டிவா எடுத்துக்கணும். கரெக்டா? அப்போ ரைட் வேர்ட் டேக்கன் அஸ் டு பி நெகட்டிவ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த என்டையர் ராட் என்ன அப்படின்னா விச் இஸ் டேக்கன் அஸ் டு பி கேபிட்டல் எம். ஓகேவா? விச் இஸ் டேக்கன் அஸ் டு பி capital M, then M into AC. Correct? M into AC. Acceleration which is equal to centripetal acceleration. Initial condition la 0. Okay, initial condition la mattumda 0. Okay, so appa N which is equal to 0. This is taken as to be N1. Okay, this is N1. This force is N2. Right? Next y-axis பார்த்தோம் அப்படின்னா y-axis என்ன அப்படின்னா N2. கரெக்டா? N2 upward. Acceleration direction upward இல்லையா? அப்ப N2 is taken as to be positive plus F is also taken as to be positive because upward இல்லையா? which is equal to M into AT. ஓகே, அப்ப நமக்கு tangential acceleration தெரியாது. ஓகே, what is AT அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா I don't know what is how to find AT அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா AT which is nothing but R into alpha. கரெக்டா? கரெக்டா இல்லையா? So tangential acceleration which is equal to radius into angular acceleration. அப்ப angular acceleration நம்ம கண்டுபிடிக்கணும். angular acceleration எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா tau net which is equal to என்ன அப்படின்னா I into alpha. So listen, இப்ப alpha which is equal to tau net divided by I. கரெக்டா? divided by I. இப்ப tau net பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு external force act ஆகுது. கரெக்டா? இங்க ஒரு external force act ஆகுது. அப்ப I need to find the tau about எதை பொறுத்து கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா about the hinge. ஓகேவா? அதாவது tau torque about the hinge which is equal to I into alpha. அப்ப torque above the hinge என்ன கால்குலேட் பண்ணுங்க?
ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான். அதுல வந்து ஆக்சுவலா அந்த ஹிஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன்ஸ் ரெண்டுமே அந்த ஹிஞ்சில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ டார்க் ப்ரொவைடட் பை த நார்மல் ரியாக்ஷன்ஸ் ரிமைன் 0. ஓகேவா, ரிமைன் 0. அப்போ எஃப் இன்டூ இதில் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் த லென்த் எல். ஓகேவா, இதோட லென்த் என்ன அப்படின்னா எல். அப்போ எஃப் இன்டூ எல். ஸோ இதோட வேல்யூ என்னன்னா டேக்கன் டு பி பாசிட்டிவ். ஏன் அப்படின்னா ரொட்டேஷனோட டைரக்ஷன்ல தான் இந்த டார்க் இருக்கு. அப்ப டேக்கன் டு பி பாசிட்டிவ் which is equal to I into alpha. From this alpha which is equal to FL divided by I. ஓகேவா, ஸோ இப்போ நான் ஐ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஐ கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன, இது ஒரு யூனிஃபார்ம் ராடு தானே, ராடு. So in the axis பொறுத்து இது rotate ஆகுது. What is the moment of inertia above this axis which is nothing but I is equal to ml square by 3. correct, ml square by 3. எப்படி நம்ம calculate பண்ணா using parallel axis theorem தான். ஓகே, சென்டர் பொறுத்து நமக்கு தெரியும் ml square by 12 ன்னு தெரியும் இல்லையா? So similar way இதோட distance வந்து l by 2 ன்னு தெரியும். நான் நிறைய தடவை இதோட derivation போட்டிருக்கேன். தெரியல அப்படின்னா நீங்க ஒருக்கா derive பண்ணி பாருங்க. ஓகே, ஒருக்கா derive பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட அந்த ஃபார்முலா உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும். சரியா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் ml ஸ்கொயர் பை 3. அப்போ FL டிவைடட் பை ml ஸ்கொயர் மேல வந்து 3 போயிடும். கரெக்டா? அப்போ LL கேன்சல். அப்போ ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 3F டிவைடட் பை ml. ஓகேவா, ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 3F divided by ml. Okay, அது தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். AT which is equal to R into 3F divided by ml. இப்ப R அப்படின்றது என்ன பார்த்தோம் அப்படின்னா tangential acceleration இங்கே ஆக்டா, சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்டாதா. Rன்றது இதுதான் அதோட டிஸ்டன்ஸ். R which is equal to L by 2. R which is nothing but L by 2 into 3F divided by m into L. L கட் ஆயிரும். So remaining உள்ளது 3F divided by 2m which is nothing but the tangential acceleration. ஓகேவா, அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா n2 plus f which is equal to m into 3F divided by 2m. ஓகேவா, so m கட்டு. So remaining உள்ளது n2 which is equal to 3F divided by 2 minus F. calculate பண்ணா F by 2 which is a normal reactions. Okay, அப்ப normal reaction provided by the hinge என்ன அப்படின்னா n1 which is equal to 0 and then n2 which is equal to F by 2. Okay வா? So listen, இந்த question பாருங்க. A thin uniform stick of length L, mass M is held horizontally with its end B. Okay வா? So இப்போ இது initial horizontal positionல இருக்கு இல்லையா? Okay, next hinged on the table. Okay, அந்த டேபிள்ல வந்து hinge பண்ணிருக்காங்க. And the next the point A is suddenly released in the acceleration of COM at the time of release என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. COM இப்போ இனிஷியலி ஓகேவா அட் த டைம் ஆஃப் ரிலீஸ் தான். அப்போ இது வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் which is equal to 0வா தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு ஆக்சிலரேஷன் தான் இருக்கும். என்ன அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதான் சென்டர் ஆஃப் மாஸ். அதில் சர்க்குலர் மோஷன் அப்படின்றதுனால சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும். அட் த சேம் டைம் டென்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனும் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் 0 அட் த டைம் ஆஃப் ரிலீஸ். ஓகே, அட் த டைம் ஆஃப் ரிலீஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ரிமைன் 0 since omega which is equal to 0. So centripetal acceleration remains 0. So what is A tangential acceleration அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலாவே நான் சொல்லிடுறேன். A tangential which is equal to R into alpha. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் ஹிண்ட் தர முடியும். ஸோ ரிமைனிங் எல்லாமே நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, ரிமைனிங் எல்லாமே நீங்க சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, இது நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா which is nothing but toppling. ஓகே, which is nothing but toppling. What is toppling அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஒரு பிளாக் வந்து ஒரு கிரவுண்ட்ல இருக்கு, கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கு. ஓகேவா, ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா வித்தவுட் ஸ்லைடிங். ஓகேவா, வித்தவுட் ஸ்லைடிங் ஐ ஹாவ் டு மூவ் த பிளாக். அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த பிளாக்கை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பரட்டி போட்டு எடுத்துட்டு போவோம் இல்லையா? ஸோ சிமிலர் வே இப்போ இந்த பிளாக்கை நான் பரட்டுறேன் அப்படின்னா இது இனிஷியலி பி இந்த பொசிஷனுக்கு வரும். ஓகேவா, இந்த பொசிஷனுக்கு வரும். ஆஃப்டர் தட் இங்க விழும். ஓகேவா, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்ப இந்த பிளாக் வந்து இந்த சைடு ஓகே இது மாதிரி கவரணும் அப்படின்னா தேர் ஷுட் பி கண்டிஷன்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா கவனி, இப்ப இந்த பிளாக் இந்த ஆங்கிள் வச்சிருக்க. ஓகே, இந்த ஆங்கிள் வச்சிருக்க. அண்ட் தென் அதே பிளாக் ஓகே அதே பிளாக்க
இந்த ஆங்கிள் வச்சிருக்கேன். ஓகே, இது ரெண்டுல எது விழும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்டிகலா சொல்லிருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் விழும் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியும். ஓகேவா, இதோட சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹியர் இட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ், ஹியர் மட்டும் தான் கான்டாக்ட் சர்ஃபேஸ். அப்ப இங்க மட்டும் தான் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன். கரெக்டா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்டிங் இங்க. சரியா? சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்டிங் ஹியர். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் இப்ப வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிளாக்கை வந்து நீங்க தள்ள முடியும். ஏன் அப்படின்னா, நீங்க கொடுக்குற டார்க், ஓகேவா, நீங்க கொடுக்குற டார்க்கை இந்த நார்மல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். ஓகேவா, ஏன்னா above the center of mass it is opposite to the direction of rotation. The torque provided by normal force is opposite to the actual rotation of the block. ஓகேவா, so இப்போ இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா here it is a normal reaction. கரெக்டா? here it is a normal reaction. அப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா this is the center of mass. These are the center of mass acting at the center. கரெக்டா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா direction of rotation. ஓகேவா, direction of rotation and the torque provided by the normal force are all in the same direction. So ஈஸியா இது வந்து கவுந்துரும். ஓகேவா, ஸோ டோப்லிங் அப்படின்னா கவுத்துடுறதுனா டோப்லிங். ஓகேவா, ஸோ அப்போ கவுத்துடணும் அப்படின்னா இப்போ கண்டிப்பா நீ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் கவுக்க முடியும். கரெக்டா? யூ ஹேவ் டு அப்ளை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஹியர். ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எங்க கொடுக்கணும் அப்படின்னா இங்கே தான் கொடுக்கணும். நீங்க சென்டர் ஆஃப் மாஸ்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, சென்டர் ஆஃப் மாஸ்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா it will slide only. okay, இது slide தான் ஆகும், topple ஆகாது. ஓகேவா, topple ஆகாது, it only slide. ஓகே, அப்போ force you have to create the force இங்க கொடுத்தா மட்டும்தான். ஸோ சென்டரை பொறுத்து ஒரு டார்க் கிரியேட் ஆகும், ஒரு டார்க். ஓகேவா, above the center of axis. ஸோ டார்க் எவ்வளவு கிரியேட் ஆகும்னா இதோட லென்த் எல்னா இது L/2. ஓகேவா, F into L/2 அப்படின்ற டார்க் கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ ஒரு கம்ப்ளீட், ஓகே, ஒரு கம்ப்ளீட் டோப்லிங் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் ஷுட் பி ஆக்டிங் அட் திஸ் கார்னர். ஓகே, இந்த கார்னர்ல நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா மட்டும்தான் டோப்பிள் நடக்கும். ஸோ ஒரு பிளாக், ஓகே, சைஸ் என்ன சொல்லிருக்கேன், A cross A into B. ஓகே, சைஸ் வந்து லென்த் B, breadth வந்து A. ஓகேவா, ஸோ வாட் இஸ் த மினிமம் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு ஃபார் டோப்லிங்? தட் இஸ் த கொஸ்டின். வாட் இஸ் த மினிமம் ஃபோர்ஸ்? F. ஓகேவா, மினிமம் ஃபோர்ஸ் F required for toppling அப்படின்றது கொஸ்டின். ஓகேவா, ஸோ லிசன், இந்த பிளாக்கோட மாஸ் வந்து M. ஸோ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் which is nothing but M into G. ரைட்டா, M into G. ஸோ நான் டோப்லிங்க்கு சொல்லியிருக்கேன். ஸோ டோப்லிங் அப்படின்னா கவுர்றது தான். கரெக்டா, இது கண்டிப்பா வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து கவனி, இந்த சர்ஃபேஸ் வந்து கிரவுண்ட்ல இருந்து நீ அதை இழுக்கும் போது இப்படிதான் டோப்பிள் ஆகும். ஓகேவா, வித்தவுட் ஸ்லைடிங். ஓகேவா, வித்தவுட் ஸ்லைடிங் இட் வில் பி டோப்பிள். அப்ப இந்த இடத்துல மட்டும்தான் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா, அப்ப நார்மல் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல. ரைட்டா, இந்த பாயிண்ட்ல தான் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரைட்டா, இதுல ஃபிரிக்ஷனை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் a pure toppling. ஓகேவா, this is a pure toppling. it mean without sliding. அவ்வளவுதான், without sliding. வித்தவுட் ஸ்லைடிங். ஓகே, ஸ்லைடிங் இருந்தா தானே ஃபிரிக்ஷன் இருக்கும். ஸோ இங்க ஸ்லைடிங், நோ ஸ்லைடிங், அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு வேலையே கிடையாது. ஓகேவா, ஸோ ஒன்லி நார்மல் ஃபோர்ஸ் மட்டும்தான். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இந்த பாயிண்ட். ஸோ நம்ம அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விச் இஸ் எஃப். ஓகேவா, ஸோ என்ன கொஸ்டின் கேட்டா வாட் இஸ் த மினிமம் எஃப் ரெக்வயர்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ அப்ப டார்க், சரியா, ஸோ ரொட்டேஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த ரொட்டேஷனல் டைரக்ஷன். கரெக்டா, திஸ் இஸ் த ரொட்டேஷன். இது எஃப்ங்கிறது நம்ம இப்ப இனிஷியலி இந்த பிளாக் ரிமைன் இன் ரெஸ்ட். ஓகே, இனிஷியலி இந்த பிளாக் ரிமைன் இன் ரெஸ்ட். இப்ப நம்ம எக்ஸ்டர்னலா எஃப்ங்கிற ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்டர்னல் கொடுக்க ட்ரை பண்றோம். ஓகேவா, எவ்வளவு மினிமம் ஃபோர்ஸ் அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்ம கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் எவ்வளோ இன் ஆர்டர் டு topple the block. ஓகேவா, சோ அப்ப இனிஷியல் டார்க், ஓகேவா, டார்க் which is equal to 0 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா it remains equilibrium position தான். ஓகேவா, இது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ஃபோர்ஸ் தான் நீங்க எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும். சரியா, இந்த ஃபோர்ஸ் தான் எவ்வளவு அப்படின்ட்டு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா, சோ இப்போ நான் இந்த டோப்லிங் அபவுட் எந்த பாயிண்ட் பொறுத்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா டார்க் அபவுட் த பாயிண்ட் O. ஓகேவா, டார்க் அபவுட் த பாயிண்ட், the point A ன்னு வச்சுக்கோ, torque above the point A which is equal to 0. ஓகேவா, அப்ப then normal force along the point, so the torque provided by the normal force which is equal to 0, then F into, okay, நம்ம கொடுக்கிற minimum force into other distance என்ன பார்த்தோம் அப்படின்னா which is A, perpendicular distance என்ன which is A, this is clockwise. Okay, this is clockwise, the direction of rotation ல இருக்கும். So taken as to be positive.
okay, taken as to be positive. Then downward என்ன act ஆகுது mg act ஆகுது இல்லையா mg above the point a, so which is minus of mg into b by 2, mg into b by 2 which is equal to 0. Then f into a which is equal to mgb by 2. From this f which is equal to mgb divided by 2a. This is a minimum force required in order to topple the block. Okay. இந்த ரெண்டு ப்ராப்ளம் பாருங்க ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் ஓகேவா சோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் நீங்க ஹோம் அசைன்மெண்டா எடுத்துக்கங்க சோ ரெண்டு ப்ராப்ளத்தோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகேவா சோ நீங்க ஃபர்தரா நிறைய டவுட்ஸ் என்னோட கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க அதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் நீங்க அதுல சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவேன் அட் த சேம் டைம் இன்ஸ்டா அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ ஓகே ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ